ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இப்போ ரீசெண்டாகவே கொஞ்ச நாளாகவே நிறைய கஸ்டமர்ஸ் நம்மகிட்ட கேட்குறது என்னென்னா, ப்ரோ நான் வந்து ஆதார் கார்டில் நேம் சேஞ்ச் பண்ணேன், ப்ரோ நான் ஆதார் கார்டில் டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணேன், ப்ரோ நான் ஆதாரில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்ட்டு பல என்கொயரிஸ். ஆனால் சேஞ்சஸ் பண்ண பிறகு என்னோடய ஆதார் கார்டு வந்து என்னோடய வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் ஆதங்கப்பட்டாங்க. எதனால் எதுக்கு அப்படின்லாம் கேட்டாங்க. ஸோ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 7லேருந்து 15 நாளில் தபால், அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் வழியாக நமக்கு வந்து நம்ம வீட்டோட அட்ரஸ், அதாவது ஆதாரில் இருக்க அட்ரஸுக்கு வீட்டுக்கு அனுப்பி விடுவாங்க. ஸோ அப்படி வராத பட்சத்தில் நிறைய பேர் வரலைன்னு ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி வராத பட்சத்தில் ஆதார் கார்டில் ஆர்டர் பிவிசி ஆதார் கார்டு அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆதார் இணையதளத்திலேருந்து அஃபிஷியலாக ஆதார் கார்டை வந்து பிவிசி கார்டாக நமக்கு வந்து சென்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட கட்டணம் 75 ரூபாய். ஸோ அவங்களுக்கு 75 ரூபா. அது போக நீங்கள் இங்கே கம்ப்யூட்டர் சென்டரு இல்லை இ-சேவை மையத்துக்கு போனீங்கன்னா அவங்க மினிமம் ஒரு 50 இல்லை ஒரு 100 ருபீஸ் சார்ஜ் எக்ஸ்ட்ரா பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஆர்டர் போட்டு கொடுப்பாங்க. ஸோ அப்படி ஆர்டர் போடும்போது அந்த கார்டு எவ்வளோ நாளில் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும். அந்த கேள்விக்கான பதில் 7 நாள்லேருந்து 15 நாளில் தபால் வழியாக உங்கள் வீட்டுக்கு வரும். தபால்னால் போஸ்ட் ஆஃபீஸ், சரியா? போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும். ஸோ அந்த கார்டும் வரல அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை எப்படியும் ரீஃபண்ட் ஆகலாம், நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்தராக வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு கஸ்டமருக்கு நம்ம வந்து ஆதார் கார்டு வந்து பிவிசி கார்டில் நம்ம வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ நம்ம ஆர்டர் போடும்போது நமக்கு வந்து ஈஸியாக ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ட்ராக்கிங் எது தான் இப்போ நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஒன்ஸ் உங்கள் ஆதார் கார்டு பிவிசி கார்டு வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு போஸ்டரில் ஒரு ட்ராக்கிங் கோடு தருவாங்க. ஸோ அந்த ட்ராக்கிங் கோடை வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பிரிண்ட் இன் ப்ராசஸ்ன்னு இருந்தால் பிரிண்ட் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ பிரிண்ட் ஆகிட்டுனா பிரிண்ட் ஆனதுலேருந்து 7 நாளில் வந்து வீட்டுக்கு வந்துடும். ஸோ அப்படி வீட்டுக்கு வரும் பட்சத்தில் வந்து நீங்கள் அதை வந்து பிவிசி கார்டை வச்சுக்கலாம். ஸோ இதுவுமே ஒரிஜினல் கார்டுக்கு ஈக்குவலான வேல்யூ உண்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியும் சில பேர் வந்து பிவிசி கார்டு வேண்டாம் ப்ரோ, நம்ம ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணி அதை நீங்களே போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில கஸ்டமர்ஸ் கேட்பாங்க. ஸோ அப்பேற்பட்ட கஸ்டமர்ஸுக்கு நம்ம போட்டு கொடுப்போம். ஸோ சில கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோ 7 நாள்லாம் என்னால் தாங்க முடியாது ப்ரோ, எனக்கு கொஞ்சம் எமர்ஜென்சியாக வேணும்னு கேட்பாங்க. ஸோ அப்படி எமர்ஜென்சியாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு இன்னொரு ஐடியாவும் இருக்குது. ஆதார் அஃபிஷியல் சைட்டில் போய்ட்டு உங்கள் ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணி, ஸோ பக்கத்தில் இல்லை கம்ப்யூட்டர் சென்டர்லையோ இல்லை உங்கள் ஏரியா பக்கத்தில் ஒரு பெரிய கம்ப்யூட்டர் சென்டர் இருக்கும். ஸோ அங்கே பிவிசி கார்டு போடுவாங்க. ஸோ பிவிசி கார்டு போடுற இடத்துல ஆன்லைனில் ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணி பிவிசி கார்டாக போடலாம். ஸோ நம்மளும் நம்ம கஸ்டமர்ஸ்ட்டு அதை தான் சொல்லுவோம். 7 நாள் கழித்து வர்ற கார்டு வேணுமா இல்லை உங்களுக்கு எமர்ஜென்சியாக வேணுமான்னு கேட்டு, ஸோ கஸ்டமர் எந்த சாய்ஸை நமக்கு கொடுக்குறாங்களோ அந்த சாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கார்டு பிரிண்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ மிஞ்சி போனால் இந்த ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணி நம்ம மேனுவலாக போடுற கார்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக 100 ரூபா வரும். ஸோ ஓரளவு இந்த ஆதார் கார்டு பிவிசி கார்டு அப்ளை பண்ணுறதுல உள்ள டவுட்டு நிறைய கஸ்டமர்ஸ் கேட்டாங்க. அவங்களுக்கு வந்து டவுட்டு கிளியர் பண்ணிட்டேன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஃபர்தராக எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் அதுக்கும் நான் பதில் எனக்கு தெரிஞ்சது சொல்லித்தர்றேன். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.